ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல கமன்னு நல்ல டேஸ்டான நல்ல ருசியான சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மெத்தடில் தான் யூஸ் பண்ணி செய்வீங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு மணமாக சுவையாகவும் இருக்கும். நல்ல குழந்தைகளும் இது மாதிரியே செஞ்சு கொடுங்கம்மான்னு விரும்பி கேட்பாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டேன், துளசிங்கிற பச்சரிசி. இதை 1 கிலோ நம்ம அளந்து எடுத்தாச்சு, கரெக்டாக 1 கிலோ. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். நம்ம வெங்காயம் நறுக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வைக்கக்கூடாது. நம்ம வெங்காயம் நறுக்கும் போது ஊற வச்சா தான் சரியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ வேகுமோ அந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அடுப்பில். நான் நெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் அளவு நம்மளுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஆக மொத்தம் 1 கிலோ ஒரு கிலோவுக்கு 200 ml ஆயில் நெய் சேர்த்து 200 கிராம் போதும் நம்மளுக்கு. நான் ஒரு 75 ml நெய் ஊற்றிருப்பேன். மீதம் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம அதை தாளிச்சுக்குவோம். ஒரு 7-8 பட்டை துண்டு, 7-8 கிராம்பு, ஒரு 7-8 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வெடிக்க விட்டுக்குவோம். அடுத்தது ஒரு 1/2 கிலோ அளவு நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் நல்லா வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா நம்ம வேக விட்டுக்குவோம். நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த பக்கம் வந்தோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1/2 கிலோ அளவு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் போட்டு இன்னும் நல்லா நம்ம வேக விட்டுக்குவோம். இது எல்லாமே நல்லா வேகட்டும். இதை நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நல்லாவே வெந்துடும். நல்லா அதை கிண்டி விட்டுக்குவோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். அப்போ தான் இந்த நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்தால் தான் நம்மளுக்கு நல்ல பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், நல்லா ஒரு 3 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சாவே நல்லா இதுனும் அடி பிடிக்காது. ஏன்னா தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கிடும். இதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பூண்டு, ஒரு 50 கிராம் இஞ்சி நான் போட்டுக்கிட்டேன். பூண்டு மட்டும் கூட போட்டுக்கிட்டேன். அதை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அடுத்தது பட்டை, கிராம் ஒரு 10 பட்டை துண்டு, ஒரு 7-8 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய் வச்சு நம்ம மிக்சியில் பவுட்ரு பேஸ்ட்டை அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. இதை மூணையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்குவோம். இந்த மசாலா நல்லா ஒரு மணமாக நம்மளுக்கு கொடுக்கும். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம். மிளகாய் பொடியும் சேர்த்தாச்சு. அடுத்தது மல்லிப்பொடி, குழம்பு மல்லிப்பொடி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நம்மளுக்கு அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட போட்டுக்கலாம். மிளகாய் பொடியும் நல்லா காரசாரமாக வேணும்னா நான் ஏற்கனவே மிளகாய் பொடி நான் சேர்த்து வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் தான், ஒரு ஸ்பூன் அளவு தான் நான் போட்டேன். இது பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம தயிர் சேர்த்துக்குவோம். அதுக்கு அதையும் போட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தயிர் ரொம்ப ஊற்ற வேணாம். 3 ஸ்பூன் அளவு நான் ஊற்றிக்கிட்டேன். அடுத்தது லெமன் ஜூஸு ஒரு 2 பழத்தை நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஊற்றியாச்சு. இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அடுத்ததே தான் நான் இதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த கறியில் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, எலுமிச்சம்பழம் ஒரு ஸ்பூன் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா உப்பு போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரமாக நான் ஊற வச்சுட்டேன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பிரியாணி நல்லா அந்த கறியில் நல்லா உரப்பு உப்பு சேர்ந்து நம்மளுக்கு மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். நான் இதை மறந்துட்டேன் வீடியோ எடுக்கவே. நான் எடுத்திருந்தேன்னு நான் நினச்சேன் இப்போ வரைக்குமே. அதை எடுக்காமல் மறந்தாச்சு, சாரி. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறியெலாம் நல்லா உப்பு சேர்ந்து தேவைக்கிறப்போ உப்பும் போட்டாச்சு. நான் தேங்காய் பாலில் தான் இந்த பிரியாணியை செய்கிறேன். 2 தேங்காய் எடுத்து நான் பால் பிழிஞ்சு 1 கிலோ அரிசிக்கு அந்த படியால் 2 படி தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சொட்டு கூட ஊற்றாதீங்க.
இந்த அளவு வச்சிங்கன்னா நல்லா பிரியாணி நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த பிரியாணிக்கு அந்த கறியை நீங்கள் ஒரு தடவை அதே மாதிரி அந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நல்லாவே எனக்கு வந்து தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவைக்கேற்ப ஃபுட் கலர் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா கேசரி பவுடர் இருப்பாங்க சொல்லுவாங்கள்ல, அது போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதையும் போட்டாச்சு. நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஊற வச்சுருந்தேன் இந்த அரிசியை. அதை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துக்குவோம். அரிசியையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப கலர் தேவைன்னா நம்ம நிறையா போட்டுக்கலாம். நான் சும்மா கொஞ்சம் தான் எப்போவுமே கேசரி பவுடர் ரொம்ப சேர்க்க மாட்டேன். இந்த மசாலா உள்ளது நம்ம மிளகாய் பொடி சேர்த்தது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும். நல்லாவே எனக்கு வெந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. கறியும் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். நல்லா நம்மளுக்கு பாருங்கள், அது நல்ல கலரும் நல்ல மணமும் கம கமன்னு சூப்பரான ஒரு டேஸ்ட்டெல்லாம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் தம் வச்சுருவேன். தம்மு வச்சோன்னா நான் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் STM Vlog சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த கறியில் நல்லா அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி கிடைக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மறக்காமல் STM Vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.